இரகசிய வருகை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாட்டு சபை இந்த இரகசிய வருகைக்காகவே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இரகசிய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரதானமான கீழ்ப்படிதல், நோக்கம் மற்றும் அடிப்படையான செயல்பாடாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இரகசிய வருகையினுடைய பல கோணங்களை நாம பார்க்க போகிறோம். அப்படி பார்ப்பதற்கு முன்னால் நாம் வாசித்த இந்த வசனத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்கிற இந்த வார்த்தை இரகசிய வருகையாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கும் வார்த்தை. அப்படி இயேசுவானவர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வானத்திலே வெளிப்படும் போது அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அதை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்திலே பேசுகிறார். நிச்சயமாக இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் நடத்தி முடிப்பதற்கு, வாழ்ந்து முடிப்பதற்கு பல்வேறு விதமான கிருபைகளையும் கிருபை வரங்களையும் நமக்கு அருளின இயேசு கிறிஸ்துவானவர், அருளி கொண்டிருக்கிற இயேசுவானவர், அருள போகிற இயேசுவானவர், அவர் இந்த ஓட்டத்தை நாம் முடிக்கிற போது அல்லது அந்த ஓட்டத்தை முடிக்கும் விதமாக அவர் இரகசிய வருகை புரியும் போதும் நமக்கு விசேஷித்த கிருபையை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். அதன் நிச்சயத்தை, உறுதியைத்தான் பேதுருவினுடைய இந்த வசனம் காண்பிக்கிறது. அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இயேசுவானவர் வெளிப்படும் போது உங்களையும் என்னையும் சேர்த்து எடுத்துக் கொள்வார். நாம் கைவிடப்பட மாட்டோம். அவர் நம்மை நிச்சயமாக பரலோகத்திற்கு தம்மோடே கூட கூட்டி கொண்டு போவார் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த கிருபையை அவர் நமக்கு அந்த நாளில் கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி கொடுக்கப்படும் அந்த கிறிஸ்துவின் கிருபையின் மேல் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் பேதுரு சொல்கிறார், கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம் என்று நாம் நினைக்க கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்து நம்மை நிச்சயமாக அந்த நாளில், தாம் வெளிப்படும் நாளில் நம்மை எடுத்துக்கொள்வார். அப்படி எடுத்துக்கொண்டு போவதற்கு நமக்கு கிருபை காண்பிப்பார் என்று நாம் அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனுடைய வேண்டுகோளாக, ஆலோசனையாக இந்த இடத்திலே காணப்படுகிறது. ஆக பேதுருவினுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த இரகசிய வருகை என்பது ஒரு கிருபை, இட்ஸ் ஏ கிரேஸ். ஆண்டவர் இரகசிய வருகையின் மூலம் தம்முடைய சபையை இனிவரும் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப் போகிறார். அவர் ஒட்டுமொத்த சபைக்கும் இதன் மூலம் ஒரு கிருபையை காண்பிக்கிறார். சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள் மேலும் அவர் இந்த கிருபையை காண்பிக்கிறார். ஆக இரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஒரு கிருபை. அது கிறிஸ்துவானவர் தம்முடைய சபைக்கு காண்பிக்கும், கொடுக்கும் பூரண கிருபை. அந்த பூரண கிருபையின் மேல் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய அவசியமும் நம்முடைய கடமையுமாயிருக்கிறது. இரண்டாவது
ரகசிய வருகை என்பது ஒரு ரட்சிப்பு, சால்வேஷன். அது என்ன? ரகசிய வருகை என்பது ஒரு ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு பொதுவான வார்த்தை. ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு என்று அர்த்தம். அதே வார்த்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது அந்த பாவ மன்னிப்பிற்கும் ரட்சிப்பு அல்லது தூய தமிழில் மீட்பு என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ரட்சிப்பு, மீட்பு என்றால் சால்வேஷன், காக்கப்படுவது, மீட்கப்படுவது, ஒன்றிலிருந்து, ஒரு கட்டிலிருந்து அல்லது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுவதை அது குறிக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையை பாவ மன்னிப்பாகிய மீட்புக்கு பயன்படுத்தப்படும் ரட்சிப்பு என்கிற வார்த்தையை இங்கே அப்போஸ்தலர்கள் ரகசிய வருகைக்கு பயன்படுத்துகிறார்கள். ரகசிய வருகையை அவர்கள் ஒரு ரட்சிப்பாக நமக்கு விளங்க காண்பிக்கிறார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தின்படி பார்த்தோமானால், கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இந்த தேவ பக்தியுள்ளவர்களை கர்த்தர் சோதனையினின்று ரட்சிக்கவும் என்கிற வார்த்தை ரகசிய வருகையை குறிக்கிறது. அது என்ன சோதனை என்றால், இனி வருகிற உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. பொதுவாக அந்த சோதனை என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டோமானால், பொதுவாகவே நீதிமான்களுக்கு வரும் எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் அவர்கள் தேவனாலே விலக்கி ரட்சிக்கப்படுவார்கள். அது எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரிதான். தேவ பக்தி உள்ளவர்களை எல்லா விதமான சோதனைகளினின்றும், உபத்திரவங்களினின்றும், பாடுகளினின்றும், துன்பங்களினின்றும் நிச்சயமாக கர்த்தர் ரட்சித்தே தீருவார். அதே நேரத்தில் அதே சோதனை துன்மார்க்கருக்கு, அக்கிரமக்காரருக்கு வரும்போது அவர்கள் அந்த சோதனையினின்று கர்த்தரால் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவதில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் கூட எல்லா நேரங்களிலும் கர்த்தர் அக்கிரமக்காரர் மேல் மனம் இறங்குவது இல்லை. அதே நேரத்தில் தேவ பக்தி உள்ளவர்கள் என சொல்லப்படுகிற நீதிமான்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாக சோதனையினின்று ரட்சிப்பு உண்டு. அது பொதுவான சோதனை. அந்த சோதனையினின்று ரட்சிக்கப்படுவது என்பது பொதுவான ரட்சிப்பு. ஆனால் இந்த இடத்திலே பேதுரு குறிப்பிடுவது தேவ பக்தியுள்ளவர்களாகிய, பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளை உள்ளடக்கிய புதிய ஏற்பாட்டு சபை இனி வரப்போகும் உபத்திரவ காலம் என்கிற அந்த கிறிஸ்துவினுடைய கொடிய ஆட்சி காலத்திற்கும், இனி வரப்போகும் உலகத்தின் மீதான நியாய தீர்ப்புகளுக்கும், அந்த நியாய தீர்ப்புகளின் மூலம் உண்டாக போகும் ஆபத்துகளுக்கும் நிச்சயமாக நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். சபைக்கு அந்த உபத்திரவ கால சோதனைகளில், ஆபத்துகளில், நியாய தீர்ப்பின் காலங்களில் பங்கு கிடையாது. சபை அந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மாறாக சபையோரை நிச்சயமாக கர்த்தர் அந்த உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த ஆபத்து காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே, அந்த கிறிஸ்துவினுடைய அரசாட்சி காலம் தொடங்குவதற்கு முன்னதாக மிகச் சரியான நேரத்தில் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்களாக்கி ரட்சிப்பது என்பது தேவனுடைய தீர்மானமும், அது பரலோகத்தில் முன்னமேயே அனாதி நாட்களாகிய பூர்வ காலத்திற்கு முன்னதாகவே உண்டாக்கப்பட்ட, நியமிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தில் இனி எப்பொழுதும் மாற்றம் வரப்போவதில்லை. அதே போல
அதே திட்டத்தில் இன்னொரு பங்கு அல்லது இன்னொரு பாதி என்னவென்றால், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். எப்படி நீதிமான்களை, பரிசுத்தவான்களை, சபையை அவர் வரப்போகும் சோதனை காலத்தில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாரோ, அப்படியே அக்கிரமக்காரரை தப்பிக்க விடாமல், அவர்கள் தப்பி போக விடாமல், அவர்களை உறுதியாய் பிடித்து இனி இந்த பூமியிலே சம்பவிக்க போகிற உபத்திரவ காலத்தில், ஆபத்து காலத்தில், சோதனை காலத்தில், நியாய தீர்ப்பின் காலங்களில் அவர்களை வைக்கவும், அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கவும் அறிந்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். இரண்டிலுமே எந்த மாற்றத்தையும் கர்த்தர் இனி எப்போதும் செய்து கொள்ளப் போவது இல்லை. ஆக இந்த இடத்திலே பேதுரு ரகசிய வருகையை ரட்சிப்பு என்று குறிப்பிடுகிறார். மற்ற ரட்சிப்புகள் என்பவை அனித்தியமானவை. உலகத்தின் சோதனைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்படுபவை எல்லாம் அனித்தியமானவை. ஆனால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவது என்பது நித்தியமான ரட்சிப்பு. அதே போல அந்த மீட்பை பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக நாம் மீட்பின் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற்றுக்கொண்டு, அந்த முத்திரையோடு ரகசிய வருகையாகிய மீட்பின் நாளுக்கென்று நாம் காத்திருக்கிறோம். அப்படி அந்த மீட்பின் நாளுக்கென்று நாம் காத்திருந்த அந்த மீட்பின் நாளிலே, அல்லது கிறிஸ்துவின் நாள் என சொல்லப்படுகிற அந்த ரகசிய வருகையின் நாளிலே நாம் எடுத்து கொள்ளப்படும் போது நாம் நித்திய ரட்சிப்பை, பூரண ரட்சிப்பை அடைகிறோம். நம்முடைய ரட்சிப்பு என்பது அப்பொழுதுதான் பூரணப்படுகிறது. இப்பொழுது நாம் பழைய பாவ வாழ்வைக்கும் அந்த அடிமைத்தன, சாத்தானுடைய அடிமைத்தன வாழ்வுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, புதிதாக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய ஒரு சிருஷ்டியாய், புதிய ஒரு வாழ்வை இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு பயணம், இது ஒரு வாழ்வு. ஒரு வாழ்வு என்றால் அதற்கு ஒரு துவக்கம் இருக்கும், அதற்கு ஒரு முடிவும் இருக்க வேண்டும். துவக்கம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று வாழ்வுக்கு இருக்கும். இது பயணத்திற்கும் பொருந்தும். எந்த ஒரு பயணத்திற்கும் துவக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. அப்படி கிறிஸ்துவ வாழ்வாகிய இந்த விசுவாச பயணத்தை இயேசு கிறிஸ்துவாலே தொடங்கிய நாம், அதனை இயேசு கிறிஸ்துவின் நாளாக சொல்லப்படுகிற ரகசிய வருகையின் நாளிலே எதிர்கொண்டு, அவராலே மீட்கப்பட்டு பூரண ரட்சிப்பை அடைய வேண்டும். அதுதான் பூரண ரட்சிப்பு. ரகசிய வருகை என்பதுதான் பூரண ரட்சிப்பு. ரகசிய வருகை அன்றுதான் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அதனாலதான் இதனை அப்போஸ்தலர்கள் ரட்சிப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 9 மற்றும் 10ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி குறிப்பிடுகிறார்: தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. எவ்வளவு அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். தேவன் நம்மை கோபாக்கினை காலத்திற்கு என்று நியமிக்கவில்லை. நியாய தீர்ப்பின் தண்டனைக்கென்று நம்மை நியமிக்கவில்லை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கென்று நம்மை நியமிக்கவில்லை. நரக ஆக்கினைக்கோ அல்லது 2ஆம் மரணம் என சொல்லப்படுகிற அக்கினி கடலின் நியாய தீர்ப்புக்கென்றோ கர்த்தர் நம்மை நியமிக்கவில்லை. மாறாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்காகவே, பரிபூரண ரட்சிப்பாகிய ரகசிய வருகையின் ரட்சிப்பை அடைவதற்காகவே நம்மை நியமித்தார்.
அதற்கென்றே சபை நியமிக்கப்பட்டது. சபைக்கு கோபாக்கினை கிடையாது. சபையின் மேல் நியாய தீர்ப்பு கிடையாது. சபையின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. சபை என்றாலே அது ரட்சிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட போவது. சபையினுடைய துவக்கமும் ரட்சிப்பு, சபையினுடைய முடிவும் ரட்சிப்பு. சபை ரட்சிக்கப்பட்டதனாலதான் சபை உருவானது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்பட்ட இடம் அல்லது கூட்டி சேர்க்கப்பட்டு நியமிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட அவைக்கு பெயர்தான் சபை. ரட்சிப்பின் போது தன்னுடைய பயணத்தை இப்படி தொடங்கிய சபையினுடைய முடிவும் ரட்சிப்பில் தான் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு தான் ரகசிய வருகை எனும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களாகிய சபைக்கென நியமித்திருக்கிறார். அதே நேரத்தில் துன்மார்க்கரையோ அவர் கோபாக்கினைக்கென்று நியமித்திருக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்கென்று நியமித்திருக்கிறார். துன்மார்க்கரையோ அவர்களை கோபாக்கினைக்கென்றும் நியாய தீர்ப்புக்கென்றும் நியமித்திருக்கிறார். இவ்விதமாக இரண்டு ஏற்பாடுகள் தேவனாலே செய்யப்பட்டிருக்கின்றன, உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன. இரண்டு விதமான மனிதர்கள், பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நியமம், ஒரு ஏற்பாடு. துன்மார்க்கர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கோபாக்கினையை அடைய வேண்டும், நியாய தீர்ப்பு அடைய வேண்டும் என்பதும் தேவனுடைய இன்னொரு ஏற்பாடு. அந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும். ஒருவேளை நாம உயிரோடு இருக்கலாம். இந்த இடத்துல விழித்திருப்பது, நித்திரை அடைந்தது என்கிற வார்த்தைகள் நாம் கண் விழித்திருப்பதையோ அல்லது தூங்கிக் கொண்டு இருப்பதையோ குறிக்கவில்லை. மாறாக நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் நாம் உயிரோடு இருப்பவர்கள் ஆனாலும் என்று அர்த்தம். அதே போல நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மரித்து போனவர்களாய் இருந்தாலும், அதாவது மரித்தவர்களாய் இருந்தாலும், கல்லறைகளிலே நித்திரை அடைந்தவர்களாய் உறங்கிக் கொண்டவர்களாய் இருந்தாலும் கூட, உயிரோடு இருந்தாலும் சரி மரித்திருந்தாலும் சரி, இரண்டு பேரையும் இயேசு கிறிஸ்து தம்முடனே கூட ஏகமாய் பிழைத்திருக்கும்படிதான் அவர் நமக்காக மரித்தார். அவர் நமக்காக மரித்தது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மட்டும் கிடையாது, நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக மட்டும் கிடையாது. மாறாக அதே பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்தாலும் சரிதான், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாக மரித்தவர்களாய் இருந்தாலும் சரிதான், இரண்டு பேரையுமே தம்முடைய ரகசிய வருகையின் போது அவர் தம்முடனே கூட கூட்டி சேர்த்து கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பது என்பது நியமிக்கப்பட்ட ஒரு நியமமாய் இருக்கிறது. தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி, அதற்காகத்தான் அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. பரிசுத்தவான்கள் என்பவர்கள், அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு தற்காலிக ஒரு நித்திரை, கொஞ்சம் நீண்ட நித்திரை. ஒரு மனிதன் நித்திரை அடைந்தால் காலையில் எழுந்திருப்பார், இது நியமம். அதுபோல பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகள், அது ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டுகள் கூட கிடையாது. அவருக்கு 1000 வருஷங்களே நேற்று கழிந்த நாளை போல இருக்கிறது. நேற்று கழிந்த நாளும் கூட 1000 வருஷத்தை போல இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கும் காலமளவும் மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறைகளில் அவர்களுடைய சரீரங்கள் மண்ணோடு மண்ணாய் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய ஆத்துமாக்களோ பரதீசிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கல்லறைகளில் காணப்படுகிற அவர்களுடைய சரீரங்களையும்
பரதீசில் இருக்கிற அவர்களுடைய ஆத்துமாக்களையும் தம்மிடத்தில் இருக்கிற நித்திய ஜீவன் மூலம் இணைத்து, நம்முடைய நித்திய ஜீவன், பரதீசில் இருக்கிற அவர்களுடைய ஆத்துமா மற்றும் மண்ணில் மண்ணோடு மண்ணாய் கலந்து காணப்படுகிற அந்த பரிசுத்த வான்களுடைய சரீரம், இவை மூன்றையும் இணைத்து அவர்களை புதிய ஒரு ஆவிக்குரிய சரீரமாக, மனிதனாக மாற்றுவார். இந்த மண்ணில் இருக்கிற சரீரம் இப்பொழுது இயேசுவினுடைய ரகசிய வருகையின் போது உயிர்த்து எழும். ஆனால் அப்படி உயிர்த்து எழும் பொழுது அது மாம்ச சரீரத்தில் உயிர்த்தெழாமல், உயிர்த்தெழும் பொழுதே ஆவிக்குரிய சரீரத்திலேயே உயிர்த்து எழும். இந்த ஆவிக்குரிய சரீரம், பரதீசில் இருக்கிற அவர்களுடைய ஆத்துமா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவருக்குள் மறைந்திருந்து இந்த ஆவிக்குரிய ஆத்துமாக்களுக்கு, மனிதர்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு, மூன்றும் இணைந்து அவர்கள் ஒரு புதிய பரலோக மனிதர்களாக புறப்பட்டு பரலோகத்திற்கு போவார்கள். அல்லேலூயா. மாம்ச மனிதனுக்கும் ஜீவன் உண்டு. அது அநித்தியமான ஜீவன். அது அவர்களை விட்டு ஒரு நாள் போய்விடும். மாம்ச மனிதனுக்குள் ஆத்துமா உண்டு. அது நிலைத்த தன்மையுடையது. அந்த ஆத்துமா இங்கும் இருக்கும். மரித்த பிறகு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்ந்து மரித்திருந்தார்களானால் அவர்களுடைய ஆத்துமா பரதீசில் போய் இளைப்பாரும். இங்கிருந்து அதே ஆத்துமா தான், அவன்தான், அந்த ஆத்துமா தான் உள்ளார்ந்த மனிதன். அந்த ஆத்துமாவை மூடி இருக்கிற மாம்ச சரீரம்தான் புறம்பான மனிதன். இந்த புறம்பான மனிதன் தான் ஜீவன் வெளியே போகும் பொழுது மரித்து அவனுடைய சரீரம் மண்ணில் அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆக இந்த மனிதன் மூன்றாக இருக்கிறான். மூன்றில் ஒன்று ஜீவன். ஜீவன் பிரிந்ததினால் மனிதனுடைய ஆத்துமா, அவன் வாழ்ந்த வாழ்வின்படி அவன் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் அவனுடைய ஆத்துமா பரதீசில் போய் இளைப்பாரும். அவனுடைய சரீரமோ எல்லா மனிதர்களைப் போலவும் மண்ணில் நல்லடக்கம் செய்யப்படும். இப்பொழுது சரீரம் என்பது ஒன்றுமே கிடையாது. அது மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டது. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த ஆதி வார்த்தையின்படியே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற வார்த்தையின்படியே அவர்கள் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறார்கள். ஆனாலும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாளிலே உயிரோடு இருந்து ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் மரணத்தையே காணாதவர்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்ப பூமியில எல்லாரும் மரித்து விடுவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தாது. அது யாருக்கு பொருந்தும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது யார் உயிரோடு இல்லாதவர்களாய் மரித்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பொருந்தும். மற்ற மனுஷருக்கும் பொருந்தும். மனிதனாய் பிறந்தால் அவங்க மரிக்க வேண்டும், பின்பு நியாயத்திற்கு அடைய வேண்டும் என்பது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு அது நியமிக்கப்படவில்லை. அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மரித்தே தீர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்குமானால் மட்டும்தான், அது தாமதிக்க அவருடைய வருகைக்கு முன்னால் வாழ்ந்து தங்கள் வாழ்வை முடிக்கிறவர்கள் மட்டும்தான் மரிக்க வேண்டி வரும். அதுவும் ஒரு தற்காலிக நித்திரை தான், அந்த மரணமும் கூட. ஆனால் இயேசுவானவர் வெளிப்படும் பொழுது யார் உயிரோடு இருக்கிறார்களோ, அப்படி உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படியே மறுரூபமாகி இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு போய்விடுவார்கள். அவர்கள் மரிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பூர்வ மனிதனாகிய ஏனோக்கும் தீர்க்கதரிசியாகிய எலியாவும் அடையாளமாயிருக்கிறார்கள். பூமியிலே பெரும்பான்மையான மனிதர்கள் மரிக்கத்தான் வேண்டும். அவர்கள் பரிசுத்தவான்களாகவே இருந்தாலும் மரிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் நிச்சயம் நீதிமான்களாய் வாழ்ந்த
தேவனுடைய மனிதருக்கு உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயம் உண்டு. அதை பற்றி பழைய ஏற்பாட்டிலேயே அந்த மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். அதனால் தான் மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொன்னார், கடைசி நாளிலே அவனை நீர் உயிரோடு எழுப்புவீர் என்று எனக்கு தெரியும். அப்ப யூதர்கள் அதனை நம்பினார்கள். உயிர்த்தெழுதல் உண்டென்றும் உயிர்த்தெழுதல் நாளிலே கர்த்தர் தங்களை எழுப்புவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். அதில் நம்பாதவர்களுக்கு பேர்தான் சதுசேயர் என்று பெயர். மீதியான பரிசேயராயிருந்தாலும், வேதபாரகராயிருந்தாலும், நியாய சாஸ்திரிகளாயிருந்தாலும், பிரதான ஆசாரியர்களாயிருந்தாலும், அவர்களிடத்தில் மற்ற குற்றம் குறைகள் இருந்தாலும் அவர்கள் அடிப்படையாய் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிச்சயம் நம்பி வாழ்ந்தார்கள். ஆக பெரும்பான்மை இஸ்ரவேலர் யூதர்கள் மரணத்தை தழுவினார்கள். ஆபிரகாம் உட்பட, ஈசாக்கு உட்பட, தாவீது உட்பட, தானியேல் உட்பட, சாமுவேல் உள்ளிட்ட மகா பரிசுத்தவான்கள் யாவரும் மரணத்தை தழுவினார்கள். ஆனாலும் உயிர்த்தெழுதல் நாளிலே அவர்கள் நிச்சயமாய் உயிர்த்தெழும்புவார்கள் என்பதற்கு அவர்கள் வாழ்ந்த வாழ்வும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளும் நிச்சயத்தை, உறுதியை தந்தன. இவர்கள் எல்லாரும் பெரும்பான்மையாய் மரிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறதுனாலேயே மரிக்க கூடாது அப்படின்னு கிடையாது. ஆபிரகாமே மரித்தாரே, ஈசாக்கே மரித்தாரே, தானியேலே மரித்தாரே, சாமுவேலே மரித்தாரே, யோபுவே மரித்தாரு, யோசேப்பே மரித்தார். ஏன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மரணத்திற்கு தம்மை ஒப்புவித்து மரித்தே உயிர்த்தெழுந்தார். இவையெல்லாம் மனிதர்கள் அல்லது அந்த மனிதர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மரிக்க வேண்டும். அப்படி மரித்தாலும் பிரச்சனை இல்லை, நிச்சயம் கர்த்தர் அவர்களை உயிரோடு எழுப்புவார் என்பதற்கு இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக, அடையாளங்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரகசிய வருகை நடக்கும் நாளிலே விழித்திருக்கிற, அதாவது உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் அந்த நேரத்தில் ஆயத்தப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக கர்த்தருடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்திலே காணப்பட்டால் நிச்சயம் கர்த்தர் அவர்களை தம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்வார். அப்படி உயிரோடே இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான், அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கும் எலியா தீர்க்கதரிசியும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மரணத்தை காணவில்லை. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் பிறந்த அவருடைய மூதாதையர்களும் சந்ததியாரும் சரி, அவருக்கு பிந்தைய சந்ததியாரும் சரி மரித்தார்கள். அவரை பார்க்கிலும் அவர்கள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 800 ஆண்டுகள், 900 சொச்சம் ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஏனோக்கு 365 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார். அப்படி என்றால் அவர் பாவியா என்றால் அவர் பாவி அல்ல. அவர் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகம் நீதிமானாய் காணப்பட்டார். அதைவிட முக்கியம், அவர் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் அவரை 365ஆம் வயதிலேயே தம்மிடத்தில் எடுத்துக்கொண்டார். அதிலும் உயிரோடே எடுத்துக்கொண்டார். அவர் காணப்படாமற் போனார். ஏன் காணப்படாமற் போனார்? தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இவர்தான், இந்த ஏனோக்கு தான் ரகசிய வருகையின் நாளிலே உயிரோடேயே பரலோகத்திற்கு உடல் மறுரூபமாகி போக போகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். அதே போல எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசியின் காரியத்தை நாம் எல்லாரும் அறிவோம். தேவன் அவரை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு உயிரோடே எடுத்துக்கொண்டார். அவருடைய சீஷனாகிய எலிசாவின் கண்கள் காண எடுத்துக்கொண்டார். இந்த 2 பேரும் ரகசிய வருகையின் நாளிலே உயிரோடேயே பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்துவோடே கூட ஏறி போகிற கிறிஸ்தவர்களுக்கு அடையாளங்களாக இருக்கிறார்கள். மீதியான மரித்த பரிசுத்தவான்கள், பின்பு உயிர்த்தெழ போகும் பரிசுத்தவான்கள், அது நிச்சயத்தை பெற்ற பரிசுத்தவான்கள் எல்லாரும் ரகசிய வருகையின் நாளிலே மரித்தவர்களாயிருந்து கல்லறைகளில் இருந்து
இயேசு கிறிஸ்து அளிக்கும் கிருபையின் மூலம் உயிர் படைந்து பரலோகத்திற்கு ஏறி போகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆக நாம் விழித்திருப்பவர்களாய் இருந்தாலும் அல்லது நித்திரை அடைந்தவர்களாயிருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நாம் எப்படி இருந்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கிற உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொள்வார். மற்றும் தங்களினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் கர்த்தரிடத்திலே தங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக, கர்த்தருடைய பூரண கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய் நல்மன சாட்சியோட மரித்த எல்லா பரிசுத்தவான்களையும் கூட இயேசுவானவர் தம்முடைய இரகசிய வருகையின் போது எடுத்துக்கொள்வார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த வசனத்திலும் பார்க்கிறோம், பவுல் இனிவரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற இயேசு என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். ஆக நிச்சயம் சபையானது இனி வரப்போகும் உபத்திரவ காலங்களில் இருந்து, கொடிய காலங்களில் இருந்து, பூமி மீது கர்த்தர் அனுப்ப போகிற நியாய தீர்ப்புகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனால் நிச்சயமாக நீங்களாக்கி ரட்சிக்கப்படும், விடுதலை செய்யப்படும், மீட்கப்படும், பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகப்படும். அப்போ ரகசிய வருகை என்பது சபையை கர்த்தர் ரட்சிக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனங்களில் பார்க்கிறோம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அந்த கடைசி வார்த்தைகளை நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அவர் முதல் முறை தரிசனம் ஆனார். அப்பொழுது நம்மை போன்ற ஒரு மனிதனாக மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். அதே நேரத்தில் பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்டார். சிந்தை, சொல், செயல், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இப்பொழுது 2வது முறை வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வரப்போகிறார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதனை கொடுக்கும்படி வரப்போகிறார்? ரட்சிப்பை அருளும்படி என்று பவுல் குறிப்பிடுகிறார். என்ன ரட்சிப்பு? தமக்காக காத்து கொண்டிருக்கிற அவருடைய பரிசுத்தவான்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்க முடியும். ரட்சிக்கப்படாதவனால் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன். அவர்கள் இயேசுவை முதலில் இரட்சகராகவே பார்க்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தேவனுடைய குமாரன் என்றும் சொல்ல மாட்டார்கள், அறிக்கையிட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. அந்த வெளிப்பாடும் அவர்களுக்கு கிடையாது. அப்ப காத்திருப்பவர்கள் யார்? அவருடைய பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றாலே யார்? அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். தங்கள் அசுத்தங்களில் இருந்து, பாவங்களில் இருந்து, தங்களுடைய அக்கிரமங்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான்.
அப்ப ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் தரிசனத்திற்காக, வெளிப்படுதலுக்காக காத்திருக்க வேண்டும்? அவரிடத்தில் இன்னொரு ரட்சிப்பு இருக்கிறது என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அது என்ன ரட்சிப்பு என்றால், இந்த பூமிக்குரிய வாழ்வில் இருந்து, இந்த பூமிக்குரிய போராட்ட வாழ்க்கையிலிருந்து, அந்த பூமியின் மீது இனி வரப்போகும் நியாய தீர்ப்புகளிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தங்களை ரட்சிப்பார், தங்களை பரலோகத்திற்கு, பிதாவின் சமூகத்திற்கு கொண்டு போவார் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருப்பவர்கள் தான் இன்றைய புதிய ஏற்பாட்டு சபையினர். அப்படி காத்திருக்க வேண்டியது அவர்களுடைய கடமையும் கூட. நாம் நம்முடைய இரட்சகரும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடாகிய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி என்று பவுல் குறிப்பிடுகிறார். காத்து கொண்டிருக்க வேண்டும் என்பது கட்டளை. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அதிலும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்போடே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தி ஒரு மணவாட்டி எப்படி மணவாளனுக்காக தன்னை கல்யாண நாளுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாளோ, தன்னை இன்னும் இன்னும் அழகாக்கி கொண்டே அலங்கரித்து கொண்டே இருப்பாளோ, அப்படியே சபையும் இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்காகவும் அவர் வெளிப்படும் அந்த நாளுக்காக, அந்த பரிசுத்த நாளுக்காக, அவரோடு கூட சபைக்கு நடைபெற போகும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்காகவும் சபை என்கிற மணவாட்டி தன்னை பரிசுத்தமாக்கி, தூய்மைப்படுத்தி, சுத்திகரித்து இன்னும் 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 தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மணவாளனுக்காக காத்திருக்க வேண்டும். எப்படி அகாஸ்வேரு ராஜாவுக்காக கன்னிகையர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டால் வஸ்தியினுடைய ஸ்தானத்தில் வேறே ஒரு பட்டத்து ராணியை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட போது, அப்படி முடிவு செய்யப்பட்ட அந்த தீர்மானத்தின் நிமித்தம் பல்வேறு கன்னிகைகள் ராஜ அரண்மனையிலே அந்த புறத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அப்படி கூட்டி சேர்க்கப்பட்ட பெண்கள் நேரடியாக உடனடியாக அகாஸ்வேரு ராஜாவினுடைய ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படவில்லை, அல்லது அவருடைய மாளிகைக்கு அனுப்பப்படவில்லை. ஏறக்குறைய ஒரு வருட காலத்திற்கும் மேலாக அந்த கன்னிகையர் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டார்கள். அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாய் என்கிற மனிதனிடத்தில் அவர்கள் ஒப்புவிக்கப்பட்டார்கள். அந்த மனிதன் அவர்களை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தினான், தூய்மைப்படுத்தினான். அவர்களை அலங்கரிப்பதற்கு, அழகுபடுத்துவதற்கு, அவர்களுடைய முகம், அவர்களுடைய சரீரம், அவர்களுடைய முடி உள்ளிட்ட எல்லாவற்றையும் அழகாக்குவதற்கான பல்வேறு விதமான அழகு சாதன பொருட்கள், விசேஷித்த உணவு, திராட்சை ரசம் உட்பட பல்வேறு விதமான காரியங்களினால் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். அப்படி ஒரு வருடத்திற்கும் மேலாக அவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகுதான் ஒவ்வொருத்தியாக ராஜாவினிடத்தில் அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்பட்டவர்களில் எஸ்தர் மேல் ராஜா தயவு வைத்தான், பிரியம் வைத்தான். அதனால் அவள் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாள். அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய அவருடைய என்றால் கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று அவரை குறிப்பிடுகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் என்ற ஒரு நாள் பரலோகத்திலே உண்டு. அது ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்த கல்யாண நாள் பரலோகத்திலே நடக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கும் அவருடைய சபையோருக்கும் இடையிலே அந்த கல்யாண நாள் பரலோகத்திலே நடக்கும். இந்த கல்யாண நாளுக்காக பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் கைகளில் நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டு, அன்று எப்படி ராஜாவினுடைய தீர்மானம் பிரசித்தமான போது ராஜாவின் ஊழியக்காரர்கள் எப்படி
அந்த ஸ்திரீகளை எல்லாம் ராஜாவினுடைய மாளிகைக்கு, அதற்கென்றே ஒதுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட மாளிகைக்குள் அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகையரை எல்லாம் அந்த மாளிகைக்குள் கூட்டி சேர்த்தார்கள். அவர்கள்தான் பின்பு பரிசுத்தமாக்கப்பட்டு ராஜாவை சந்தித்தார்கள், ராஜ சமூகத்திற்கு கடந்து போனார்கள். அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்காக சபை என்கிற மாளிகைக்குள் கூட்டி சேர்க்கப்பட்டு ஏகாய் என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அவர்களை பல்வேறு விதமான பரிசுத்த வேத வாக்கியங்கள் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, பல்வேறு விதமான வரங்கள் மூலமாக, ஜபத்தின் மூலமாக மற்றும் பல்வேறு கிருபைகளின் மூலமாக, பல்வேறு நற்கிரியைகள் மூலமாக, போதகங்கள் மூலமாக, ஆலோசனைகள், புத்திமதிகள், கண்டிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கர்த்தருடைய காரியங்கள் மூலமாக, உன்னதத்தினுடைய ஆவிக்குரிய காரியங்கள் மூலமாக அவர்களை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு விதமான பரலோகத்தினுடைய போஷிப்புகளை, தயவுகளை, இரக்கங்களை, உருக்கங்களை எல்லாம் அவர்களுக்கு காண்பித்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்கும்படி செய்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எனும் அகாஸ்வேருவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்போ இது நாம் ஆயத்தமாகிற காலம், நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுகிற காலம், நம்மை இன்னும் இன்னும் ராஜாவுக்கு பிரியமாக நாம் நம்மை அலங்கரித்து மேம்படுத்திக் கொள்கிற காலம். அந்த காலத்திற்காகத்தான் சபையை கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார். சபையை பூமியிலே வைத்து கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தலைமை போதகராய் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் யாரையும் பரிசுத்தமாக்க முடியாது. தேவனுடைய ஊழியர்கள் போதிக்க முடியும், போதகத்தினாலே நாம் பரிசுத்தமாக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கையில், நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே பரிசுத்தமானீர்கள் என்று சொன்னார். உபதேசம் நம்மை பரிசுத்தமாக்கும், ஜெபம் நம்மை பரிசுத்தமாக்கும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் நிறைவும் ஊற்றப்படுதலும் நம்மை பரிசுத்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் அவருடைய இரக்கங்களினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. இப்படி ஆவிக்குரியவை எல்லாம் நம்மை பரிசுத்தமாக்கும், மாம்சத்திற்குரியவையெல்லாம் நம்மை அசுத்தமாக்கும், உலகத்தின் உடையவையெல்லாம் நம்மை அசுத்தமாக்கும், பிசாசினுடையவையெல்லாம் நம்மை அசுத்தமாக்கும். உலகம், மாம்சம், பிசாசு இம்மூன்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இம்மூன்றும் பரிசுத்தவான்களோட போராடி அவர்களை அசுத்தமாக்குகிறதற்கு ஏதுவாக கிரியை செய்யும். அதே நேரத்தில் பரலோகம், ஆவி, தேவன் இம்மூன்றும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவையாய் இருந்து பரிசுத்தவான்களை இன்னும் இன்னும் பரிசுத்தமாக்கவும் அவர்கள் அசுத்தப்படாமல் அவர்களை காத்து கொள்ளவும் உதவி செய்யும். அதற்கு நாம் நிறைய போதகங்களை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். மிக எளிதாக, பெரிய பிரயாசம் இல்லாமல் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும், நாம் பரிசுத்தமாக்கப்படவும், இன்னும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும் நமக்கு உதவி செய்வது வேத வாசிப்பும், பிரசங்கங்கள் கேட்பதும், உபதேசங்களை கேட்பதும் மற்றும் அந்த உபதேசங்களை வாசிப்பது, ஆவிக்குரிய எழுத்துக்களை, கட்டுரைகளை, வியாக்கியானங்களை, விளக்கங்களை வாசிப்பது, இவையெல்லாம் நம்மை இன்னும் இன்னும் கர்த்தருக்குள் நிலைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே பரிசுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப ஊழியக்காரனால செய்ய முடிந்த ஒரு அழகான பரிசுத்தமாக்குதல் வேலை என்றால் உபதேசித்து ஜனங்களை பரிசுத்தமாக்குவது. அப்படிதான் எங்களால பரிசுத்தமாக்க முடியும்.
மற்றும் ஜெபம் செய்து உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை கர்த்தருடைய ஆவியினாலே இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குவது, உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் திடப்படுத்தி நீங்கள் நன்றாய் நடக்க உதவி செய்வது, இவற்றை தான் செய்ய முடியும். நல்ல ஆலோசனைகளை கொடுக்க முடியும், நல் வழிகளை காண்பிக்க முடியும். ஆனால் இவற்றை தாண்டி ஊழியர்களால் பெரிய காரியங்களை செய்துவிட முடியாது. அசுத்த ஆவிகளை விரட்டினால் அசுத்தம் நீங்கி பரிசுத்தம் அடைவீர்கள், அதையும் செய்ய முடியும். ஆனால் எல்லாவற்றையும் விட தேவனாலே, பரிசுத்த ஆவியினாலே தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனோடு இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஜெபித்து மாத்திரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதில்லை. ஜெபிக்காமல் தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுதே, தேவ சமூகத்தில் இருக்கும் போதே, தேவனோடு எப்பொழுதெல்லாம் நாம் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தத்தில் இன்னும் இன்னும் பூரணமடைந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் இன்னும் கிருபை பெற்றுக் கொண்டே இருக்கிறோம். யாருக்கு கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும்? யார் கர்த்தரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். யார் கர்த்தருக்கென்று வாழ்கிறார்களோ, கர்த்தரை நியமித்து கர்த்தரை முன்னிட்டு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் மேல் கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். கிருபை பெருக பெருக பரிசுத்தம் பெருகும், பரிசுத்தம் பெருக பெருக கிருபையும் பெருகும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்திற்காக அவர்கள் போராட வேண்டியது கிடையாது. தேவனோடு இருப்பவர்கள் பரிசுத்தமாகவே இருப்பார்கள். தேவன் பரிசுத்தர். தேவனோடு இருக்கிறவர்கள் யாவரும் பரிசுத்தர்களாகவே இருப்பார்கள். பரிசுத்தரோடு இசைந்திருக்கிறவன் பரிசுத்தனாய் இருக்கிறான். பரிசுத்தரோடு வாழ்கிறவன் பரிசுத்தவானாகவே வாழ்கிறான். கிருபையான தேவனோடு வாழ்கிறவன் கிருபையாகவே வாழ்கிறான். தேவன்தான் கிருபை, இயேசு கிறிஸ்து தான் கிருபை, பரிசுத்த ஆவிதான் கிருபை. கிருபையும் தேவனும் வேறு வேறு கிடையாது. கிருபையும் கிறிஸ்துவும் வேறு வேறு கிடையாது. கிருபையும் ஆவியும் வேறு வேறு கிடையாது. இம்மூன்றோடும் இணைந்து வாழ்கிறவன், இம்மூன்றையும் முன்னிட்டு வாழ்கிறவன், இம்மூன்றிற்காகவும் வாழ்கிறவன் கிருபையாகவே தன் வாழ்வை வாழ்கிறான். அவன் கிருபைக்காக போராட வேண்டியதில்லை, அழ வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை. அவன் தேவனோடும் அவருடைய திரித்துவத்தோடும் இருக்கிறபடியினால் எப்பொழுதும் கிருபையான ஒரு வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை எந்த தீங்கும் அணுகாது, எந்த வாதைகளும் அணுகாது. அவன் தேவனிடத்திலே கூடாரம் போட்டவனாய் காணப்படுகிறான். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய முகத்திற்கு முன்பாக கூடாரம் போட்டு ஒரு வாழ்வை வாழ்கிறபடியினால் அவருடைய வெளிச்சமும் பிரகாசமும் அவருடைய மகிமையும் அவருடைய காருண்யம் உள்ளிட்ட சகலமும் அவனை எப்பொழுதும் சூழ்ந்திருப்பதால் பரலோகத்தினுடைய நிழல், பரலோகத்தினுடைய வெளிச்சம், பரலோகத்தினுடைய வாசல் எப்பொழுதும் அவனுக்கு திறந்தே இருப்பதால் பூமியிலே அவனை யாரும் வீழ்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அப்படி உபதேசங்கள் நம்மை மேம்படுத்தும், போதகங்கள் நம்மை சீர்படுத்தும். தேவ மனிதர்களிடத்திலே நாம் கேள்விகள் கேட்டு பெரும் பதில்கள், வெளிப்பாடுகள் நிறைந்தவையாயிருக்கும். அந்த வெளிப்பாடுகள் நம்மை அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள், மேம்பாட்டுகளுக்குள், ஆவிக்குரிய திறமைகளுக்குள்ளே அழைத்து செல்லும். தேவ மனிதர்களுடனான உறவுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களை பிரகாசிக்க வைத்தது. அவர்கள் ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவோடு இருந்தார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இயேசுவோடு இருந்த காலத்திலே வேதத்தை வாசித்து கொண்டெல்லாம் இருக்கவில்லை. அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு நடந்தால் அவர்களும் நடந்தார்கள். இயேசு ஜெபிக்கும் பொழுதும் அவர்கள் இயேசுவினுடைய போஜன வேலைகளில், இயேசுவினுடைய நித்திரை வேலைகளில், இயேசுவினுடைய பிரசங்க வேலைகளில் என எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். அதைவிட பெரிய தகுதி வேற எதுவுமே கிடையாது. இஸ்ரேலிலே மற்றவர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டார்கள், பிரமாணத்தை கற்றுக்கொண்டார்கள்.
கமாலியேல் உள்ளிட்டவர்களிடத்திலே போய் பாடம் கற்றுக்கொண்டார்கள், வேத பாடங்கள் படித்தார்கள், வேத பாரகர்களாய் பட்டம் பெற்றார்கள், நியாய சாஸ்திரிகளாக உயர்த்தப்பட்டார்கள், பரிசேய பட்டத்தை பெற்றார்கள், பரிசேயர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொண்டார்கள். நாங்கள் எல்லாம் வேத பாரகர்கள், போதிக்கிறவர்கள், வேதத்தை கற்றறிந்தவர்கள் என்றெல்லாம் பெருமை பாராட்டிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியர்கள் என்று பெருமை பாராட்டினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களோ கலிலேயராக கல்லாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வேதத்தை வாசிக்கவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவோடு அவர்கள் இருந்ததே அவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கும் அளவுக்கு, மற்றவர்களை மீட்கும் அளவுக்கு உயர்த்தியது. அப்போ இயேசுவோடு இருப்பதுதான் முதல் வேலை. எந்த சமூகத்தில் இருக்கிறோம், எந்த இடத்துல நாம இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது கட்டமைக்கப்படுகிறது. நீங்க எந்த சமூகத்தில் உருவானீர்கள், யாரிடத்தில் உருவானீர்கள் என்பது முக்கியம். நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகம் இருந்தவர்களானால் இந்த பூமியை நீங்கள் நிச்சயம் ஜெயம் கொள்வீர்கள். நீங்கள் தேவ மனிதர்களோடு இருந்தவர்களானால், தேவ மனிதர்களுடைய பிரசங்கங்களை பார்த்து, அவர்களுடைய வழிமுறைகளை, அவர்களுடைய முடிவெடுக்கும் தன்மைகளை பார்த்து வளர்வீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை பூமியிலே பிரகாசிப்பார். மாறாக நாம் வெறுமனே சபை என்கிற ஐக்கியத்தோடையே நின்றுவிட்டால் நம்மால் பெரிதாக இங்கே எதையும் சாதிக்க முடியாது. நாம் ஆசீர்வதிக்கப்படலாம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பணம் கிடைக்கும், உணவு கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை பெரிதாக சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய மனுஷரோட நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாதிப்பவர்களாக, ஜனங்களை நடத்துகிறவர்களாக எழும்ப முடியும். இல்லை என்றால் நம்மை யாராவது கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்த்து நாமும் அவர்களை கனம் பண்ணி கொண்டு அப்படியே காலத்தை ஓட்டிவிட வேண்டியதுதான். நாம் பிறருக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கர்த்தரோடு இருக்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய மனிதர்களோடு இருக்க வேண்டும். அப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளத்தான் இயேசு கிறிஸ்து 2வது முறை ரகசியமாய் வருகை புரிய போகிறார். அப்ப ரகசிய வருகை என்பது ரட்சிப்பை அருளும் வருகை, ரட்சிப்பின் வருகை, பூரண ரட்சிப்பாகிய வருகை, சோதனையினின்று நம்மை ரட்சிக்கிற வருகை. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த கோபாக்கினையினின்று நம்மை அவர் நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்த்தபடியே இனி வரும் கோபாக்கினையினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று இயேசுவை அவர் அடையாளப்படுத்துகிறார். அது என்ன? இனி வரும் கோபாக்கினை. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அந்த கோபாக்கினை, இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும், பூமியின் மேலோ மிகுந்த இடுக்கண் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல இறுதி காலத்துல, அதாவது உபத்திரவ காலத்துல சம்பவிக்க போகிறதை பற்றி அந்த இடத்துல பேசுகிறார். முழு பூமியை தனியாகவும் இஸ்ரவேலை தனியாகவும் வைத்து பேசுகிறார். முழு பூமியின் மேலும் மிகுந்த இடுக்கண் உண்டாகும், அதாவது மிகுந்த துன்பம் உண்டாகும். இஸ்ரவேலாகிய இந்த மக்கள் மேலோ கோபாக்கினை உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இது
பகிரங்க வருகையை பற்றிய வசனம். கோபாக்கினையின் மகா நாள் என்பது இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வெளிப்படும் நாளை குறிக்கிறது. அந்த பகிரங்க வருகை என்பது உபத்திரவ காலத்திற்கு பிறகு சம்பவிக்கும். இந்த இடத்துல கோபாக்கினையின் மகா நாள் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகையை குறிக்கிறது. மேலே இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும் என்ற வார்த்தை உபத்திரவ காலகட்டத்தில், அதாவது மிகுந்த உபத்திரவ காலம் என சொல்லப்படுகிற காலத்துல இஸ்ரேல் மக்கள் மேலே மற்ற மக்கள் எல்லாம் மகா கோபம் கொண்டு உக்கிரம் கொண்டு எழும்புவார்கள். அந்த கிறிஸ்துவின் தலைமையில எழும்பி அந்த மக்களை அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்துவார்கள். லட்சக்கணக்கான இஸ்ரேல் வாழ் யூதர்களை கொலை செய்வார்கள். பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள். இன்னும் லட்சக்கணக்கான பேரை சிறைபிடிப்பார்கள், சிதறடிப்பார்கள். மகா சித்திரவாதைகளுக்கு அந்த மக்கள் உட்படுவார்கள். அதை தான் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் என்ற வார்த்தை கடைசி 3.5 வருஷத்துல பூமி முழுவதும் பல்வேறு விதமான வாதைகளை தேவன் அனுப்புவார். 7 முத்திரைகளை உடைத்து ஒவ்வொரு முத்திரையின் போதும் பல்வேறு விதமான வாதைகள் பூமியின் மீது கட்டவிழ்த்து விடப்படும். பூமியின் குடிகள் எல்லாம் தத்தளிப்பார்கள், மகாவேதனைப்படுவார்கள், கொடிய துன்பத்தை அனுபவிப்பார்கள். இப்படி 2 விதமான நியாய தீர்ப்பு அப்பொழுது பூமியின் மேல் காணப்படும். அதாவது இஸ்ரேலர் அல்லாத மக்கள் மேல் மிகுந்த இடுக்கணும் துன்பமும் உண்டாகும். இஸ்ரேல் மக்கள் மேலோ மற்ற மக்களாலும் அந்த கிறிஸ்துவினாலும் கோபாக்கினை உண்டாகும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இதுவும் அந்த உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் அல்லது மிகுந்த உபத்திரவ காலத்தை தான் குறிக்குது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை பரலோகத்திற்கு போய் சேர்ந்து விட்டது. இப்பொழுது சபை பரலோகத்தில் இருக்கு. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவர் 2000 வருடங்களுக்கு மேலாக காத்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான் பூமியில் இருப்பாங்க. அவர் மிகுந்த பொறுமையோட காத்திருந்தோம் சத்தியமாகிய இயேசுவை விசுவாசிக்காத மக்கள் இப்பொழுது மீதமாய் விடப்பட்டிருக்கிறார்கள். சபையோ பரலோகத்திற்கு பாதுகாப்பாய் போய் சேர்ந்து விட்டது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஒரு உவமை சொல்லியிருக்கிறார். அந்த உவமையில கோதுமையை அறுத்து களஞ்சியத்துல முதலாவது வைத்து விட்டு பிறகு பதரை அக்கினியினாலே சுட்டெரிக்கலாம். அந்த உவமை தான் இப்போ கோதுமையாகிய சபை பரலோக களஞ்சியத்தில் போய் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு விட்டது. இப்போ மீதி நிலம் என்கிற உலகத்தில் மீதியாயிருப்பது எது? உலகம் என்கிற நிலத்தில் மீதியாயிருப்பது வெறும் பதர்களாகிய அக்கிரமக்காரரும் துன்மார்க்கரும் மட்டும்தான். இப்போ இந்த துன்மார்க்கரை அக்கிரமக்காரரை அவர்களுக்குரிய இடத்திற்கு அவர்களை அனுப்ப வேண்டும். சபைக்குரிய இடம் பரலோகம், அது அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. சபையோர் அல்லாத துன்மார்க்கருடைய இடம் பாதாளம், அவர்களுக்கான நியாய தீர்ப்பு அக்கினி கடல். அப்போ அவர்களை அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அவர்களை அனுப்புவதற்கு, அவர்களை நடத்தி கொண்டு போகிறதற்கு ஒருவன் வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் வாசல் பரிசுத்தவான்களை எல்லாம் கூட்டி சேர்த்து தம்மை விசுவாசிப்பதன் மூலம் தம்மை பின்பற்றி அவர்கள் பரலோகத்திற்குள்
தம்மாலே நுழைய வேண்டும் என்பது தேவ திட்டம், இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டம். அப்போ பரலோகத்திற்கு வழி இயேசு, அப்ப பாதாளத்திற்கு ஒரு வழி வேண்டும். இயேசுவை விசுவாசியாதவர்கள் எல்லாம் பாதாளம் போக வேண்டும், இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலை அடைய வேண்டும். அப்ப அவர்கள் விசுவாசிப்பதற்கு ஒருவன் வேண்டும், அவன்தான் அந்து கிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் பரலோகம் போக வேண்டும், பரலோகத்திற்கு போவார்கள். அதற்காகவே இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, சத்தியமாகிய அவரை விசுவாசிக்காதவர்கள் எல்லாம் தங்களுக்குரிய இடமாகிய பாதாளத்தை நோக்கி, அக்கினி கடல் நியாய தீர்ப்பை நோக்கி போக வேண்டும். அவர்களை அங்கே கூட்டிக் கொண்டு போக தேவனால் அனுப்பப்படுகிறவன் தான் அந்து கிறிஸ்து. அவனை பற்றி தான் இந்த இடத்துல பவுல் சொன்னார். என்னன்னு? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். அந்த கொடிய வஞ்சகம் என்கிற வார்த்தை அந்து கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன்தான் அந்த கொடிய வஞ்சகன். எதற்காக அனுப்புகிறாராம்? அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. சத்தியத்தின் மேல பிரியம் வைக்காம, சத்தியத்தை விசுவாசிக்காம, அநீதியின் மேலே, பாவத்தின் மேலே, பூமியினுடைய பாவ அருவருப்புகளின் மேலே, இச்சைகளின் மேலே பிரியம் வைக்கிறவர்கள் கோபாக்கினையை அடைய வேண்டும், நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். அப்படி அவர்களை கோபாக்கினை அடைய பண்ணவும், நியாய தீர்ப்பு அடைய பண்ணவும் அவர்கள் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். எதை? பொய்யை விசுவாசிக்க வேண்டும். அந்த பொய்யை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வஞ்சகம் வேண்டும். வஞ்சகம் என்பது முழுக்க முழுக்க கொடிய பொய்களினால் நிரப்பப்பட்ட ஒன்று. பொய்க்கெல்லாம் தலைமை என்றால், அதாவது உச்சகட்ட பொய், சகலமும் பொய்யினால நிரப்பப்பட்ட ஒரு காரியம் எதுவென்றால் அதுக்கு பேரு தான் வஞ்சகம். அந்த வஞ்சகம் மகா கொடிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்றால், ஈடு செய்யவே முடியாத இழப்புகளையும் வேதனைகளையும் உண்டாக்கும் என்றால், அந்த வஞ்சகத்திற்கு பேர் தான் கொடிய வஞ்சகம். அந்த கொடிய வஞ்சகம்தான் அந்து கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை கர்த்தர் அனுமதிக்கிறார், அனுப்புகிறார். ஏன்? கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் எல்லாம் இப்பொழுது அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த கிறிஸ்துவோடு கூட அவர்களும் ஆக்கினைக்கு, அதாவது அக்கினி கடலுக்கு அனுப்பப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டம். அப்ப இந்த இடத்துல கோபாக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு ஆண்டவர் அவர்களை அந்த கிறிஸ்துவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப கோபாக்கினை என்பது எதை குறிக்கிறது? பொதுவாக இந்த வசனங்களின் படியெல்லாம் பார்த்தோமானால், கோபாக்கினை என்பது வரப்போகிற மிகுந்த உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்த மிகுந்த உபத்திரவ காலத்தில் அல்லது அதற்கு முந்தைய உபத்திரவ காலத்தில் தேவ சபை சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை இரண்டாவது தரம் பூமிக்கு அனுப்பி அவர் மூலம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை எல்லாம் மீட்டெடுத்து பரலோகத்திற்கு கொண்டு போய் பாதுகாப்பாய் வைத்திருந்து பின்னர் தாம் மீண்டும் பகிரங்க வருகையின் போது, அதாவது மகாநாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய மகாநாள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற பகிரங்க வருகையின் போது இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு இறங்கி வருவார். அப்படி இறங்கி வரும் பொழுதே தம்முடைய சபையை மறுபடியும் தம்மோடே கூட கூட்டிக் கொண்டு வருவார். இதுதான் தேவனுடைய திட்டம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோமானால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோமானால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
இங்கேயும் பாருங்க, பேதுரு ரகசிய வருகையை ரட்சிப்பு என்றுதான் குறிப்பிடுகிறார். அது என்ன ரட்சிப்புன்னு சொல்றாரு? கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தம் ஆக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பா. அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கென தயார்படுத்தி வைத்திருக்கிறாராம். அது என்ன ரட்சிப்பு? ரகசிய வருகை என்னும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்காகத்தான் இந்த ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. இப்படி வெளிப்பட போகும் ரட்சிப்புக்காகத்தான் தேவன் நம்மை விசுவாசத்தை கொண்டு தம்முடைய பலத்தினாலே காத்து கொண்டிருக்கிறாராம். நாம் எப்படி காக்கப்படுகிறோம்? ரகசிய வருகையாகிய ரட்சிப்புக்காக நாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறோம் தெரியுமா? அந்த ரட்சிப்பு நமக்காக காத்து கொண்டிருக்கு. ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்தில் அது நம்மை நோக்கி அனுப்பப்பட வேண்டும். அது தயாராக இருக்கிறது. ஆனா அது நமக்காக தயாராக இருப்பது போல நாமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்படி தயாராக ஆயத்தமாக இருந்தால்தான் அந்த ரட்சிப்பு நம்மை நோக்கி வரும் பொழுது, அது வெளிப்படும் போது நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக காணப்படுவோம். அப்படி நாம தகுதி உள்ளவர்களாக அனுதினமும் காணப்பட்டால்தான் அந்த ரட்சிப்பு வெளிப்படும் நாளில் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் அப்ப நம்ம காக்கப்பட வேண்டுமே. அது நாளைக்கு வரலாம், அந்த ரட்சிப்பு நாளன்னைக்கு வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம். அது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஏன்? தம்முடைய அந்த நாளை தூதர்கள் கூட அறியார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்பொழுது பிதா தம்மை பூமியில் இருக்கிற சபையை போய் ரட்சித்து கூட்டி சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார் என்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் கூட அறியார்கள். அது தேவனுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மட்டுமே தெரியும். அப்போ அது வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் 2 வழிமுறையை வைத்திருக்கிறார். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம். எங்கே விசுவாசம் இருக்கிறதோ, நம்முடைய கிறிஸ்துவை பற்றிய நம்முடைய விசுவாசம், நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாளில் அவர் மீது நமக்கு உண்டான விசுவாசம், இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு உண்டான விசுவாசம், இந்த வேத வாக்கியங்கள் மேல் நமக்கு உண்டான விசுவாசம், அவரை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தின் மேல் நமக்கு உண்டான விசுவாசம், இந்த விசுவாசம் நிலைத்திருக்கும் வரைக்கும் நாமும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம். இந்த விசுவாசம் நிலைத்திராவிட்டால் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராமற் போவோம். விசுவாசம் நிலைத்திருக்க இந்த விசுவாசம் இன்னும் அதிகரிக்க நாம் இன்னும் அந்த பரலோகத்தில் இருந்து வருகிற ரகசிய வருகையாகிய கடைசி கால ரட்சிப்பை அடைவதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் இன்னும் மெருகேறி கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவ பலம் நம்மிடத்துல கிரியை செய்யும். இதான் விஷயம். விசுவாசம் இருக்காத வரைக்கும் தேவ பலன் கிரியை செய்யாது. எங்கே விசுவாசம் பூரணப்படுகிறதோ அங்கேதான் தேவனுடைய பலம் கிரியை செய்யும், தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். விசுவாசம் இருந்துச்சுன்னா தேவ பலம் நம்மை பாதுகாக்கும். அது ரகசிய வருகைக்காக இருந்தாலும் சரிதான், தனிப்பட்ட நம்முடைய காரியங்களுக்காக இருந்தாலும் சரிதான். அசைக்க முடியாத விசுவாசம் எல்லாவற்றை பற்றியும் உங்களுக்கு இருக்குமானால் அந்த எல்லா காரியங்களின் மேலும் தேவ பலம் இருந்து பாதுகாக்கும். பிள்ளைகளை பற்றிய பயமா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமா? பொருளாதார காரியங்களை பற்றிய பயமா? எதிர்காலத்தை பற்றிய பயமா? சத்துருக்களை பற்றிய பயமா? மற்றும் நம்முடைய ஆயுட்காலத்தை பற்றிய பயமா? ஆரோக்கியத்தை பற்றிய பயமா? எதை பற்றி நமக்கு பயம் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் அதை குறித்து நாம் நமக்குள் உருவாக்கி கொள்ளும் ஏற்படுத்தி கொள்ளும் விசுவாசம் அந்த எல்லா காரியங்கள் மேலும் தேவ பலத்தினால் உண்டாகும்
பாதுகாப்பை ஏற்படுத்தும். பயம் வருது ஒரு காரியத்தை குறித்து அல்லது எல்லா காரியங்களை குறித்தும். அப்படி வரும் பொழுதே அந்த எல்லா காரியங்களின் மேலும் நான் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது அது என்னை நோக்கி பயத்தை அனுப்புகிறது. அந்த காரியம் சிலரை பற்றி நினைக்கும் போது நமக்கு பயம் வருகிறது. சில பிரச்சனைகளை, சில காரியங்களை பற்றி நமக்கு நினைக்கும் பொழுதே ஒரு பயம், உடனே அதை நினைக்கும் பொழுதே அது நம்மை நோக்கி ஒன்றை அனுப்பும். பயம் அதன் இடத்துல அது இருக்கும். அது நமக்கு பயத்தை அனுப்பும். உடனடியாக நாம் என்ன செய்யணும்னா அந்த பயத்தை அப்படியே வாங்கி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் பொதுவாக நாம் எல்லாரும் செய்கிற காரியம். உடனே அந்த விஷயத்தை பற்றி நினைக்கும் போது டக்குன்னு ஒரு பயம் வரும். பயம் வந்துருச்சா, உடனே அதை இன்னும் நாம் அப்படியே பர்ஃபெக்டாக வாங்கி பத்திரமா வச்சு இன்னும் பயப்பட்டு, இன்னும் பதற்றப்பட்டு, இன்னும் நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்வோம். அப்போ தேவ பலம், தேவனுடைய வல்லமை அங்க கிரியை செய்யாது. தேவ மகிமை அங்க கிரியை செய்யாது. மாறாக ஒரு காரியத்தை குறித்து நினைக்கும் போது நமக்கு பயம் உண்டானால், அந்த காரியம் நமக்கு பயத்தை தருமானால், இம்மீடியட்லி நாம் அந்த காரியத்தை என் ஆண்டவர் நிச்சயமாய், நேர்த்தியாய், ஜெயமாய் நிறைவேற்றி தருவார், முடித்து தருவார், பாதுகாப்பார், அல்லது அதை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தி தருவார் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தின் மேலே, வேத வாக்கியங்களின் மேலே நம்பிக்கை வைத்து என் மனதில் நான் விசுவாசிக்கும் பொழுது உடனடியாக தேவ பலம் புறப்பட்டு அந்த காரியங்களை எல்லாம் பாதுகாக்க தொடங்கிவிடும். அப்போ விசுவாசத்தை கொண்டுதான் நாம் தேவ பலத்தினால் காக்கப்பட முடியும். அப்படிதான் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாம ஆண்டவருக்குள் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த வார்த்தை தான். இதுதான் காரணம். தேவ பலம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. எதன் மூலம் காத்து கொண்டிருக்கிறது? விசுவாசம் என்ற ஒன்றை கொண்டுதான் ஆண்டவர் நம்மை இன்று வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாம இன்னும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்துவின் காரியங்களை நாம் பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவுக்காக நேரம் செலவிடுகிறோம், பணத்தை செலவிடுகிறோம், வாழ்வை செலவிடுகிறோம். காரணம் அந்த விசுவாசம். அது இருக்கும் வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும். அது நம்மை விட்டு போய்விட்டால் நாம் எல்லா காரியங்களிலும் பின்வாங்க தொடங்கி விடுவோம். அப்ப இதே விசுவாசத்தை கொண்டு நம்மால ரகசிய வருகையையும் அடைய முடியும். அதுதான் அங்க வேதம் சொல்கிறது. அவங்க ரகசிய வருகைக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரம், அந்த சொத்து உங்களுக்குனே வைக்கப்பட்டிருக்கு. அந்த சொத்து கடைசி நாளிலே, அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அது உங்களுக்கு வெளிப்படும். அது ஒரு ரட்சிப்பு. அதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கென்றே வைத்திருக்கிறாரு. ஆனா அதை நீங்க அடையிற நாள் வரைக்கும் நீங்க விழுந்து போகாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு, தேவனை இயேசுவை மறுதலித்து போகாதபடிக்கு விசுவாசத்தை கொண்டுதான் தேவ பலம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்யணும்? எல்லாவற்றை குறித்தும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் தேவ பலம் பாதுகாக்கும். அப்படியே கடைசி நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண ரட்சிப்பாகிய ரகசிய வருகையை குறித்தும் விசுவாசிக்க வேண்டும். ரகசிய வருகையில் ஆண்டவர் என்ன நிச்சயம் எடுத்துக்கொள்வார். நான் நிச்சயமா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன், என் வீட்டாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் நிச்சயம் என்னை பரலோகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். நான் ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் சரிதான், மரித்திருந்தாலும் சரிதான், பிரச்சனையே இல்லை. ரெண்டு விதத்துல எப்படி இருந்தாலும் என் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நிச்சயம் எனக்கு இடம் உண்டு, என் வீட்டாருக்கும் இடம் உண்டு என்று நாம விசுவாசிக்க 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 தேவன் தம்முடைய பலத்தினாலே அந்த ரகசிய வருகைக்காகவே நம்மை தினந்தோறும் பாதுகாக்க தொடங்கிடுவார். அப்ப எதை முன்னிட்டு நாம் அந்த ஒவ்வொரு நாளை அணுகுகிறோம் என்று அவர் பார்ப்பார். உலக காரியங்களை முன்னிட்டு ஒரு நாளை அணுகுகிறோமா, அல்லது ரகசிய வருகையை முன்னிட்டு அந்த நாளை நாம எதிர்கொள்கிறோமா? அப்ப ரகசிய வருகையை முன்னிட்டு நான் விசுவாசித்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் வருகை நிகழ்ந்தால் என் ஆண்டவர் நிச்சயம் என்னை எடுத்துக்கொள்வார், என் வீட்டாரை எடுத்துக்கொள்வார் என்று நான் ரகசிய வருகையை முன்னிட்டு ஒரு நாளை நான் எதிர்கொள்ளும் பொழுது, அப்ப ஆண்டவர் அதே ரகசிய வருகையை முன்னிட்டு
அந்த நாளில் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். மற்றவர்களை நடத்துவதை பார்க்கிலும் உங்களை அவர் நடத்தும் விதம் இன்னும் மேன்மையாக உன்னதமாயிருக்கும். ஏன்? மற்றவர்கள் அந்த நாளையோ அந்த மாதத்தையோ உலக காரியங்களை முன்னிட்டு, உலக ரீதியான எதிர்பார்ப்புகளை முன்னிட்டு எதிர்கொள்கிறார்கள். ஆனால் நாம் உன்னதமான, இருப்பதிலெல்லாம் விசேஷித்த கிருபையான, இருப்பதிலெல்லாம் விசேஷித்த மேன்மையும் ரட்சிப்புமான ரகசிய வருகையை முன்னிறுத்தி நாம் நம்முடைய வருஷத்தை, மாதங்களை, வாரங்களை, நாட்களை, நிமிடங்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவ பலம் என்பது மற்றவர்களை பார்க்கிலும் நம்மேல் அதிகமாய் தங்கி நம்மை பாதுகாத்து இன்னும் நம்மிடத்தில் விசுவாசத்தை பரிசுத்த ஆவியின் மூலம் பெருக பண்ணி, விசுவாசம் பெருக பெருக தேவ பலம் பெருகிக் கொண்டே இருக்கும். தேவ பலம் பெருக 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 விசுவாசமும் பெருகிக் கொண்டே இருக்கும். தேவ பலம் தங்கி இருக்கும் இடத்திலே விசுவாசத்திற்கு குறைவே இருக்காது. அங்கே அவிசுவாசத்திற்கு துளி கூட இடமே கிடையாது. அப்ப எப்ப விசுவாசம் பெருகும் அப்படின்னா, நான் உன்னதமான கடைசி நாளிலே வெளிப்பட போகிற ரகசிய வருகையாகிய ரட்சிப்பை குறித்து சிந்தித்து, அதற்காக என் வாழ்வை அர்ப்பணித்து, என் குடும்பத்தை அர்ப்பணித்து, என்னுடைய நாட்களை, என்னுடைய நேரங்களை, என்னுடைய ஆரோக்கியம், சௌக்கியம், உடல் பலம், என்னுடைய வாழ்வின் மேன்மைகள், பொருட்கள் என எல்லாவற்றையும் அதற்கென அர்ப்பணித்து நாம் வாழ்வை வாழ தொடங்கும் போது ஆண்டவர் இயல்பாகவே என்னிடத்தில் விசுவாசத்தை பெருகச் செய்வார். அந்த விசுவாசம் தேவ பலத்தை என்னிடத்திலும், என்னை சேர்ந்தவர்களிடத்திலும், என் எல்லா காரியங்களின் மேலும் பெருகச் செய்யும். அப்படி பெருக பெருக நாங்கள் பலம் பெற்றவர்களாய் மாறுவோம், பலசாலிகளாய் இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை எப்பொழுது நிகழ்ந்தாலும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதற்காகத்தான் சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். சபைக்காகத்தான் ரகசிய வருகை எனும் ரட்சிப்பும் பரலோகத்தில் ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது. அந்த ரட்சிப்புக்காக சபை ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது. சபைக்காக அந்த ரட்சிப்பும் பரலோகத்தில் ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறது. இவை இரண்டையும் இயேசுவானவர் வெளிப்படும் நாள் இணைக்கும். பிதா குமாரனை அனுப்பி வைக்கும் பொழுது இந்த இரண்டும் இணைக்கப்படும், இரண்டும் ஒன்று சேரும். இரண்டும் ஒன்று சேரும் இடத்தில் சகலமும் கூட்டி சேர்க்கப்பட்டு அந்த இடத்திலே பரலோகத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் சபை பூரணப்படுகிற இடம். அங்குதான் சபையினுடைய பயணம் அழகாய் முடிவுக்கு வருகிறது. பிற்பாடும் சபை பூமிக்கு வரும். ஆனா இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரோட திருமணம் முடிந்து பரலோகத்தில் இருந்து பூமியை அரசாட்சி செய்வதற்காகத்தான் திரும்பி வரும். முன்பு போன சபை என்பது வேறு, இப்பொழுது இயேசுவோடு வரப்போகும் சபை என்பது வேறு. இது ஆட்சி செய்ய வரப்போகும் சபை. இது எல்லாவற்றிற்கும் அடிப்படை ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையை இந்த அத்தனை வசனங்கள் மூலமாகவும் நாம் ரட்சிப்பு என்று கற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர்கள் அதனை ரட்சிப்பு என்று இத்தனை வசனங்கள் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த ரட்சிப்பாகிய பரிபூரண கிருபையின் மேல் நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு நாம் கடைசி நாளிலே வெளிப்பட போகிற ரகசிய வருகை எனும் ரட்சிப்பை அடைவோமாக. அதற்கு எல்லா விதமான பரிபூரண கிருபையையும் கர்த்தர் நம்மில் பெருகச் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.